நேரம் இந்த ஜெப தியானமே கருணை பொற்பாதம் காத்திருப்பே. உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நேரத்திலும் ஒருவேளை 6 கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானித்திருப்பீங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த 6 வார்த்தைகளை நம்ம தியானித்திருப்போம். இப்பொழுதும் 7ஆம் வார்த்தை, இந்த நிறைவான வார்த்தைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை 6 வார்த்தைகளிலும் ஒவ்வொரு விதமான மறைபொருள்களை நாம் தியானித்திருப்போம், ஒவ்வொரு விதமான சத்தியங்களை நாம் தியானித்திருப்போம். ஆனாலும் 7ஆம் வார்த்தையிலே 2 வித்தியாசமான பொருள்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த 7ஆம் வார்த்தையிலே இயேசு கிறிஸ்து கூறுகிறார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் என்று எழுதியிருக்கிறது. அதாவது தன்னுடைய பிதாவாகிய தேவனிடத்திலே அவர் மகா சத்தமாய், உரத்த சத்தமாய் சொல்லுகிறார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த ஒப்புவிக்கிறது என்பது எதை குறிக்கிறது என்றால், நான் செய்த கடமைகள் நிறைவேறிற்று, நான் செய்ய வேண்டிய கடமைகள் நிறைவேறிற்று, என்னுடைய நேரங்கள் நிறைவுக்குள்ளாக வந்துவிட்டது, நான் செய்ய வேண்டியதை செய்து முடித்து விட்டேன் அப்படின்ற ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னா, அவர் மனுஷனாக உலகத்திலே வந்தார், ஆனால் பிதாவினுடைய சித்தத்தையே செய்து கொண்டு வந்தார். நாம பார்த்தோம்னா ஒவ்வொரு இடங்களிலும் பிதாவுக்கு மகிமை உண்டாகிறது நடக்குது, தேவனுக்கு மகிமை உண்டாகிறது நடக்கிறது, தேவன் மகிமைப்படும்படியாக இது இப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களிலும் அவர் அங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார். என்னன்னா, இது கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு சித்தத்தின்படி நடக்கிறது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அவர் வச்சுக்கிட்டே வரார். அப்போ ஒவ்வொரு இடங்களிலும் இயேசு கிறிஸ்து பிதாவை கனம் பண்ணி மகிமைப்படுத்துகிறவராகவே வாழ்ந்து இன்றைக்கு இந்த 7ஆம் வார்த்தையில நாம் தியானிக்கிற இந்த வார்த்தையும் அவர் கூறியிருக்கிறார். ஒருவேளை இந்த 7ஆம் வார்த்தை மிகவும் நெருக்கமான ஒரு சூழ்நிலையில இயேசு கிறிஸ்துவுக்கு அவர் மொழிந்திருக்கிறார். ஏனென்றால் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே தொங்க விட்டு இருக்கிறார்கள். அவருடைய கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் இருக்கிறது. அவருடைய உடம்பிலே சவுக்கடிகளினால் அங்கே சதை பீத்து, அங்கே சதையில்லாத வண்ணம் எலும்பு தெரிந்த வண்ணமா இருக்கிறது. அவருடைய தலைகளிலே முள்முடி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 100க்கு அதிகமான எடையுள்ள அந்த சிலுவையினுடைய மரத்தை இயேசு சுமந்து வந்தார். அநேக இடங்களில் நாம் வேதத்தில் வாசம் அப்படின்னா, அநேக இடங்களிலே அவர் கீழே விழ போனார், அவர் தள்ளாடினார் அப்படின்ற வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய எக்ஸ்ட்ரீம் லெவல்ல அவர் சோதிக்கப்பட்டு இருக்கிறார். இன்றைக்கு இந்த சிச்சுவேஷன்ல இயேசு கிறிஸ்து அங்கே கூறுகிறார், கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று. ஏனென்றால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாரல் டீச்சராக இருந்தார். அவருடைய நீதியையும், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியையும், அவருடைய சித்தத்தையும் நிறைவேற்றுகிறதற்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராகவும் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். எனவேதான் அவர் கூறுகிறார், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது இதை சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் ஒருவேளை நமக்கு இயேசு கிறிஸ்து ஒரு முன்மாதிரியை வைத்து போனதாக இருக்கலாம். ஏன்னா இங்கே இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு மாரல் டீச்சராக இருக்கிறார். எனவே நாமும் இதே போல செய்ய வேண்டும், நம்முடைய ஆவிக்கும் கணக்கு கர்த்தரிடத்திலே கொடுக்க வேண்டும் என்பதை காண்பிப்பதற்காக செய்திருக்கலாம். இன்னும் அதிகமா இதை தியானித்தோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய ட்ரெடிஷனல் பிலீஃப், அதாவது அவர் வாழ்ந்த அந்த பாரம்பரியத்திலே என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளிலே ஒப்புவிக்கிறேன் அப்படின்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. சங்கீதத்தின் புஸ்தகத்துல நாம் பார்த்தோம் என்றால் 31வது அதிகாரம் 5வது வசனத்திலே என்னுடைய ஆவி உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று அங்கே சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். எதற்காக இதை கூறுகிறேன் என்றால், ஒருவேளை இது யூதர்களுடைய பாரம்பரிய வழிமுறையாக கூட இருக்கிறது. ஏனென்றால் யூதர்கள் என்பவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், தேவனுக்கு மிகவும் அதிகமாய் நெருக்கமாய் வாழ்ந்த ஜனம், தேவனுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் தங்களுடைய வாழ்நாளிலே, தங்களுடைய தலைமுறைகளிலே அவர்கள் கண்டு அனுபவித்த ஜனமாய் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே அங்கே இயேசு கிறிஸ்துவும் அவர்களைப் போலவே கூறி இருக்கலாம் என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இங்கே இன்னும் அதிகமாய் நாம் அதை தியானித்தோம் அப்படின்னா, இதே போல ஸ்தேவான் என்பவரும் என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன் என்கிறார். அவர் அங்கே கல்லெறியப்படும் போது அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், ஸ்தேவானை சுற்றி நிற்கிறார்கள், அவரை கல்லெறிய மக்கள் ஆரம்பிக்கிறார்கள். கல்லெறியும் பொழுது ஸ்தேவான் கூறுகிறார், என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன் என்று. அவரும் அங்கே தன்னுடைய மரணத்திற்கு முன்பாக தன்னுடைய
உயிர் பிரிய போவதற்கு முன்பதாக தன்னுடைய ஆவியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அவர் கூறுகிறார், மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் நிற்கிறதையும் நான் காண்கிறேன் என்கிறார். ஏனென்றால் இவருடைய ஆவியை பெற்றுக் கொள்வதற்காக மனுஷகுமாரன் அங்கே ஆயத்தமாக இருக்கிறார். பிதாவாகிய தேவனும் அங்கே ஆயத்தமாக இருக்கிறார். அந்த காட்சியை, அந்த தரிசனத்தை இந்த ஸ்தேவான் பார்த்தார். அதனால என்னுடைய ஆவியை உங்களிடத்துல நான் ஒப்புவித்து நான் உங்ககிட்ட கடந்து வரேன் அப்படின்ற ஒரு மிகவும் நம்பிக்கையின் வெளிப்பாடாக அவர் கூறியிருக்கிறார். ஆனாலும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் பொழுது இதில் நாம் பார்த்தோம் என்றால், யோவான் 17 உம்முடைய மகிமைகளை நான் வெளிப்படுத்தினேன், உம்முடைய மகிமை நாமத்துக்கு மகிமை உண்டாக நான் எல்லாவற்றையும் செய்தேன். அது மட்டும் இல்லாம நீங்க எனக்கு கொடுத்த காரியங்களை நான் நிறைவேற்றி இருக்கிறேன். நீங்க எனக்கு கொடுத்த டாஸ்க் எல்லாத்தையும் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நீங்க எனக்கு எதெல்லாம் சொன்னீங்களோ, உங்களுடைய சித்தத்தை எதெல்லாம் செய்யணும்னு சொன்னீங்களோ அந்த சித்தத்தை நான் நிறைவேற்றி இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஒருவேளை நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த இந்த 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்து நிறைவேறும் பொழுது, அவர் வாழ்க்கையினுடைய நிறைவுக்கு வரும் பொழுது எல்லா கணக்கையும் சரியாக முடித்திருக்கிறார். ஏன்னா இந்த ஒப்புவிப்பல் என்பது எதை குறிக்கிறது என்றால், தன்னுடைய மேலிருந்த கடமைகளை நிறைவேற்றினதை குறிக்கிறது. நான் எல்லாவற்றையும் செய்து விட்டேன், நான் எல்லாவற்றையும் நிறைவேற்றி விட்டேன், உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நீங்க எதெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்களோ, என் மூலமா எதெல்லாம் மக்களுக்கு காண்பிக்கணும்னு நினைச்சீங்களோ எல்லாவற்றையும் நான் செய்து நிறைவேற்றி விட்டேன், உங்களுடைய நாமத்துக்கு மகிமையை நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது நான் உங்களிடத்துல என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். என்னுடைய கரங்களிலிருந்து நான் உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால் என்னுடைய ஆவியை உங்களிடத்துல ஒப்புவிக்கிறேன். ஏன்னா அதுதான் நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நாம் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு மாரல் டீச்சராக, நம்மை நெறிப்படுத்தும் ஒரு ஆசிரியராக இருந்திருக்கிறார் என்றால் அவர் கூறுகிறது என்னவென்றால், நாம் நமக்காக கர்த்தர் வைத்திருக்கிற சித்தங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம் எங்கெங்க பணியில இருந்தாலும் சரி, என்னென்ன தொழில்களில் ஈடுபட்டிருந்தாலும் சரி, ஒருவேளை நாம் படித்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவேளை பிசினஸ்ல இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரியங்களை நாம் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, நமக்காக ஒரு திட்டம் இருக்கிறது. ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேஸ் அவர் பர்சனல் பர்டிகுலர் பர்பஸ் ஆன் அவர் லைஃப். நம்முடைய வாழ்க்கைக்காக ஒரு தனிப்பட்ட ஒரு குறிக்கப்பட்ட ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கத்தை நாம் நிறைவேற்றுகிறோமா? அந்த நோக்கத்தை நாம் முடித்து காண்பிக்கிறோமா? ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளவு நாட்கள் என்று தெரியாது, நம்முடைய வாழ்க்கையினுடைய நேரம் எவ்வளவு என்று தெரியாது. ஆனால் நாம் எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கிறோமா? கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். இங்கே நாம் பார்த்தோம் என்றால், இயேசு கிறிஸ்து அவர் கூறுகிறார், என்னுடைய ஆவியை உம்மிடத்துல ஒப்புவிக்கிறேன் என்கிற இதற்குரிய கிரேக்க பதம் என்ன கூறுகிறது என்றால் நியூமா என்று குறிப்பிடுகிறது. அது ஸ்பிரிட், விண்ட், பிரத் அப்படின்றத காண்பிக்கலாம். 3 விதமான பொருட்களை நாம் அதை பார்க்கலாம். அந்த 3வது பொருளை நாம் பார்க்கும்போது பிரத், அதாவது என்னுடைய மூச்சு, என்னுடைய முற்றுமையும் நான் கொடுக்கிறேன். இன்றைக்கு நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக நாம் முழுமையும் கொடுக்கிறவர்களா இருக்கிறோமா? இல்லைன்னா ஒரு பார்ட் ஆஃப் பகுதியை, அதாவது ஒரு பார்ட் ஆஃப் லைஃபை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? எப்பொழுது நாம் வேதம் வாசிக்கிறோம், ஜெபம் செய்கிறோம், ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு விதமான காரியங்களிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். ஆனால் முழுமையும் கர்த்தரிடத்துல ஒப்புவித்திருக்கிறோமா? முழுமையாய் கர்த்தரிடத்துல நம்மை அர்ப்பணித்திருக்கிறோமா? இன்றைக்கு அந்த ஒப்புவிப்பை தான் தேவன் நமக்கு நினைப்பூட்டுகிறார். ஒருவேளை இத்தனை ஆண்டுகள் நாம் தியானித்திருப்போம். 7ஆம் வசனத்தை எத்தனையோ ஆண்டுகளாக நாம் பிறந்ததிலிருந்து, விவரம் தெரிந்ததிலிருந்து குறைந்தது 10-15 ஆண்டுகளாக தியானித்திருப்போம். எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருப்போம். ஆனாலும் கேட்டு அதை கடந்து செல்கிறவனமா இருந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைப்பூட்டுகிறேன் அப்படின்னா, நீங்க கேட்டிருக்கிறதுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது. நாம் கேட்டுக்கொண்டிருக்கிற வசனங்களுக்கும் தியானங்களுக்கும் பிரசங்கங்களுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது. அது நம்முடைய வாழ்விலே தேவன் செய்ய வேண்டியதை, தேவனுக்கு நாம் செய்ய வேண்டியதை நினைப்பூட்டுகிறது. நாம் அதை செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் அந்த பிரசங்கங்கள் மூலமாகவும் அந்த வேத ஆராய்ச்சிகள் மூலமாகவும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து சோதித்தறிய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் நாமும் கர்த்தராகிய தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நம்முடைய ஆவியும் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். நாம் ஒருவேளை வாழ்வின் நிறைவுக்குள்ளாக கடந்து போகும்போது, என்னுடைய ஆவியை உம்மிடத்துல ஒப்புவிக்கிறேன் என்கிற அந்த
உணர்வை, அந்த நிகழ்வை நாம் சொல்லும் பொழுது, அந்த உணர்வுபூர்வமான வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது, அது மெய்யாகவே நாம் ஒப்புவிக்கிற வண்ணமா இருக்கிறதா, நமக்காக கர்த்தர் கொடுக்கிறதை, கர்த்தர் கொடுத்ததை நம் மூலமாய் கர்த்தர் செய்ய வேண்டியதை நாம் செய்து முடித்து நிறைவடைந்தவர்களாய் நாம் ஒப்புவிக்கிறோமா, சரியான விதத்திலே வாழ்ந்து ஒப்புவிக்கிறோமா என்பதை உணர்த்தும் வண்ணமாக இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கிறிஸ்துவின் பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்வை இயேசு கிறிஸ்துவை போல வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாய், நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நேரங்களிலும் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்களாய், தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்கிறவர்களாய், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாய் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து வாழ்ந்து, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாகவே வாழ்ந்து, அவருடைய சித்தத்தை முழுமையாய் செய்து முடித்து, அந்த நிகழ்வை, நம்முடைய ஆவியை ஒப்புவிக்கிற அந்த மகிழ்ச்சியின் நிறைவை, அந்த முழுமையை நம்முடைய வாழ்வில நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைப்பூட்டுகிறேன். எனவே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களாய் நாமும் தேவனையாகிய இயேசு கிறிஸ்துவை போல நம்மை ஒப்புவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம், ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம், ஆயத்தப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்வை ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பாதையில் நடத்துவோம். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.